எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பழாப்பழம் சீசன் இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு நம்ம யோசிப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பழாப்பழம் வச்சு ஒரு அருமையான கேசரி ரெசிபி தான் காட்ட போகிறேன். வாங்க இந்த பழாப்பழ கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழாப்பழ கேசரி செய்ய நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான பழாப்பழம் வாங்கியிருக்கேன். இந்த சீசனில் உங்களுக்கு நல்ல ஜூஸியான டேஸ்டியான பழாப்பழம் கிடைக்கும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழம் கிடைக்கும் போது இதை நீங்கள் செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழத்துலேருந்து கொஞ்சம் சுளைகளை நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு சுளைகள் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சுளைகள்லேருந்து விதையை எடுத்து வச்சிருங்க. விதை இல்லாத பழத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். நான் இப்போ 15 சுளைகளை எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கின சுளைகள் பெருசாக இருந்தால் 12 இருந்தால் கூட போதும். இப்போ இந்த சுளைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ண சுளைகளிலேருந்து பாதி அளவு எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கூழாக அரைச்சிக்கோங்க. ஒரு அகலமான கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி நல்ல கோல்டன் கலரில் வறுப்பட்டதும் கடாயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் கொஞ்சம் திராட்சையை சேர்த்து அதையும் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1/2 கப் ரவை சேர்த்து நல்ல நிறம் மாறாமல் வறுத்து தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான பழாப்பழம் கூழை சேர்த்து நல்லா வதக்குங்க. அரைச்ச பழத்தை நெய்யில் வதக்கிறது இந்த கேசரிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பழாப்பழ பீசஸை இதில் போட்டு கிண்டி விடலாம். இப்படி சின்ன பீசஸாக இந்த பழத்தை சேர்க்கறது சாப்பிடும்போது கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். வாசனைக்கு நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ கரைச்ச தண்ணி சேர்க்குறேன். இது சேர்க்கறதால இந்த கேசரிக்கு நம்ம வேற ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் வறுத்து வச்ச ரவை சேர்த்துடலாம். ரவை சேர்த்ததும் நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடும். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு ரவை வேகாது, அதனால ரவை வெந்த பிறகுதான் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நம்ம எவ்வளோ நெய் சேர்க்கிறோமோ அவ்வளோ டேஸ்டியாக கேசரி இருக்கும். நல்லா கலந்து விட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேருங்க. கடைசியா நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டுறேன். பாருங்க எவ்வளோ அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பழாப்பழம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த செஞ்சு பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.